Hi students, in this video you are going to learn about chapter 15 e-commerce. First we will see what is a e-commerce. E means electronic. Commerce means activity of buying and selling on a large scale. So we are buying and selling anything. It may be a product or it may be a book or anything. If we are buying and selling, it's not in the small scale, it's a large scale. ஒரு சிறிய அளவில் இல்லாமல் ஒரு பெரிய அளவில் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தை அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல அவங்க என்னென்ன பொருட்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சந்தையில் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அதாவது ஒரு பிளேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல எல்லா பொருட்களையும் அந்த யார் உற்பத்தி பண்ணாங்களோ உற்பத்தியாளர் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிடுவாங்க. மக்கள் டைரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, காமர்ஸ். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. பட் நவடேஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொருளை வாங்கிறதோ விற்கிறதோ எல்லாமே நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நேரடியாக போகலை, உற்பத்தியாளர்கிட்ட நேரடியாக போகாமல் இன்டர்நெட் மூலயமா தான் நம்ம இந்த வாங்கிறது விற்கிறது எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டர்நெட் மூலயமா இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம செய்கிறதுனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்க, இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் லெசன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இ-காமர்ஸ். அதாவது இன்டர்நெட் மூலயமா எப்படி வந்து நம்ம ப்ராடக்டை வாங்குகிறோம் செல் பண்ணுறோம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த லெசனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு we are going to see about introduction to e-commerce. The wise possesses all. இப்போது நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பீப்புள். இப்போ சில பர்சன்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அவங்க பெரிய ஞானி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கும் அந்த பர்சனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, எந்த ஒரு ஒர்க் கேட்டாலும் சரி அவங்களால செய்ய முடியும். அதனால தான் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க, ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் எதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதில் நம்ம புதுவிதமாக என்ன நம்ம செய்கிறோம், என்ன கொண்டு வரோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி வீக் ஒன் ஃபிலிம் இஸ் ரிலீஸிங். ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் நம்ம முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படத்தில் புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க, புதுசாக க்ரியேட்டிவிட்டி என்ன இருக்குது, இதை தான் நம்ம பார்ப்போம். அந்த புதுசாக என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்னன்னு சொல்வோம், இந்த ஃபிலிம் வந்து பெஸ்ட்டு, அந்த ஃபிலிம் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்வோம். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ட்ராயிங் காம்படிஷன் இல்லை ஒரு எஸ்ஸே ரைட்டிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. எல்லாருமே ஒரு டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக்ஸில் தான் வந்து ட்ராயிங்கோ இல்லை எஸ்ஸேவோ வந்து அவங்க ரைட் பண்ணுவாங்க, ட்ரா பண்ணுவாங்க. பட் ஹவு தே ஆர் செலக்டிங் த வின்னர்ஸ், ஹூ கேவ் எ நியூ இன்ஃபர்மேஷன், ஹூ கேவ் எ நியூ இனோவேஷன், யார் வந்து ஒரு புதுசாக விஷயத்த சொல்கிறாங்க, புதுவிதமாக சொல்கிறாங்க. ஒரே விஷயந்தான், பட் அது அவங்க சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கும், க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். இதை வச்சு தான் அவங்க வந்து வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்ன இனோவேஷன்ஸை கொண்டு வரோம், புதுசாக நம்ம என்ன வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிறதும் சரி லாஸ் ஆகிறதும் சரி, இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை வச்சு நடக்குது அப்படின்னாக்கா, த்ரூ த இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் மூலயமா தான் இப்போ இருக்கிற செல்லிங் அண்ட் பையிங் ப்ராடக்ட்ஸை, நம்ம பொருளை வாங்கிறது விற்கிறது எல்லாமே எப்படி இப்போது இருக்க காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா, த்ரூ த இன்டர்நெட். ஸோ எனி ஒன் ஹூ இஸ் குயிக் டு ஐடென்டிஃபை அண்ட் அடாப்ட் இனோவேஷன் வில் பி சக்ஸஸ்ஃபுல். இப்போது யார் வந்து அவங்களோட பிஸ்னஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு இனோவேஷன் கொடுக்குறாங்க, ஒரு புதுசாக ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறாங்களோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வரும். காமர்ஸ் ஆல்வேஸ் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் இனோவேஷன்ஸ். இப்போ நம்ம வணிக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, புதுசாக ஒரு இனோவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸும் கிடைக்கிது. Successful businesses quickly identify developing opportunities in emerging new technology and expand their commercial capabilities.
இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எதை வச்சு அப்படின்னா நியூ டெக்னாலஜிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் புதுசாக நம்ம என்ன க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறோம், புதுசாக நம்ம என்ன வந்து அதில் செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம இதில் என்ன பண்ணணும், நியூ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால் என்ன ஆகும், நியூ டெக்னாலஜிஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த கஸ்டமர் கோஸ் டு த மார்க்கெட், check out a variety of products, choosing required stuff, purchasing them and then paying the specific amount is traditional commerce. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தோம், அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வர்றது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அதாவது அந்த மர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு நம்ம பொருளை பார்த்து நமக்கு எந்த பொருள் பிடிக்குதோ அதை வாங்குவோம், எந்த பொருள் நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம செக் பண்ணி வாங்குவோம். நம்ம அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மர்ச்சன்ட் கிட்ட டைரெக்டாக வந்து நம்ம அமௌண்ட்டை பே பண்ணுவோம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து நடந்துட்டு வருது. ஹவவர் ரீசன்ட் வேஸ் ஆஃப் பையிங் ஆர் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹாவ் கம் அப் வித் டெக்னாலஜி இனோவேஷன்ஸ். இப்போது நவடேஸ் இப்போ ரீசண்டாக எப்படி இந்த காமர்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா த்ரூ த இன்டர்நெட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. டே பை டே, மினிட் பை மினிட், எவ்ரி செகண்ட் டெக்னாலஜி இஸ் த டெவலப்பிங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட காமர்ஸையும் வந்துட்டு இன்டர்நெட் மூலயமா நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் நியூ டெக்னாலஜி இன் த காமர்ஸ் ஆல்சோ. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் நம்ம வந்து இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் யூஸ் பண்ணாத பிளேஸே கிடையாது. ஸோ வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் த காமர்ஸ் இன் இன்டர்நெட் ஆல்சோ. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னாக்கா டைரெக்டாக நம்ம வந்து ஷாப்க்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போகணுன்னு அவசியமே இல்லை. இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே போதும். we can buy and sell a product through the internet. In near future, commercial activities such as buying or selling of goods between merchant and consumer will be forgotten. ஸோ நம்ம இந்த காமர்ஸில் வந்துட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால, அதாவது இன்டர்நெட் மூலயமா நம்ம பொருட்களை வந்து வாங்கிறது விற்கிறது இது எல்லாமே இன்டர்நெட் மூலயமா நடக்கிறதுனால நம்ம டைரெக்டாக போயிட்டு மர்ச்சண்ட்டை மீட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது, பொருள் வாங்கிறது எல்லாமே என்ன ஆகும், நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மர்ச்சண்ட்டுக்கும் கன்சியூமருக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஷாப்புக்கு போகிறோம், இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா ஸோ வி ஹாவ் எ பாண்ட் பிட்வீன் தட் மர்ச்சன்ட் அண்ட் த கஸ்டமர். பட் இன் ஃபியூச்சர் இட் வில் நாட் பி லைக் தட். ஸோ வி வில் ஃபர்கெட் அபவுட் தட். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துட்டு காமர்ஸ் வந்து நடந்தது. அதாவது அந்த பொருளை யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. நம்மளும் வந்து அந்த பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி வாங்குவோம். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக நடந்துட்டு வருது. பட் நவடேஸ் இட்ஸ் சேஞ்சிங். we started to forgot the traditional commerce. As growth in technology and vast usage of internet, our style of living has changed, and this has also modified the working of commercial trade. ஸோ இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு வர்றதுனால நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்னலாம் ஃபாலோ பண்ணமோ எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுறோம், டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வரோம். ஸோ அதே மாதிரி இந்த கமர்ஷியல் ட்ரேடும் என்னாச்சு, டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. In 1996 IBM business. ஸோ 1996 பார்த்தீங்க அப்படின்னா IBM கம்பெனி தான் வந்து இந்த பிஸ்னஸ் அப்படின்ற டேர்மை வந்து உருவாக்குனாங்க.
just as business is broader than commerce. ஸோ பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது காமர்ஸ் வந்து பிஸ்னஸில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஸ்னஸ் அப்படின்னா இட்ஸ் வெரி லார்ஜ் ஸ்கேல், அப்போ காமர்ஸ் அப்படின்னா அதில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் தட் இ-காமர்ஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் இ பிஸ்னஸ். ஸோ இப்போ காமர்ஸ் எப்படி பிஸ்னஸ்க்கு வந்து சப்செட்டாக இருக்கோ அதே மாதிரி இ-காமர்ஸ் வந்துட்டு இ பிஸ்னஸ்க்கு சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இ-காமர்ஸ் இஸ் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் த்ரூ இன்டர்நெட். ஸோ இ-காமர்ஸ்னால் என்ன வரும், என்ன அப்படின்னாக்கா நம்ம இன்டர்நெட் மூலயமா நம்ம பொருட்களை வாங்குகிறோம் விற்கிறோம், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இ-பிஸ்னஸ் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்நெட் ஃபார் இட்ஸ் எவ்ரி இன்ட்ரா கம்பெனி அண்ட் இன்டர் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ். இப்போது இ-பிஸ்னஸோட ஒரு பார்ட்டு தான் என்னது இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுறோம், பொருளை வந்து இன்டர்நெட் மூலயமா வி ஆர் பையிங் அண்ட் செல்லிங். பட் இ-பிஸ்னஸ் இஸ் நாட் லைக் தட், இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆன் த இன்டர்நெட். அதாவது இ-பிஸ்னஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு வந்து இன்னும் ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்குது. நான் அந்த 2-3 கம்பெனிஸ்குள்ளேயும் நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் எ கம்யூனிகேஷன். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க இன்ட்ரா கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர் கம்பெனி அப்படின்னாக்கா என் கம்பெனி இல்லாமல் மற்ற கம்பெனி கூடயும் நான் என்ன பண்ணுவேன், இ-பிஸ்னஸ், அதாவது இன்டர்நெட் மூலயமா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன், கம்யூனிகேஷன் பண்ணுவேன். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க இன்டர் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் ஐ கேன் டூ வித்தின் மை கம்பெனிஸ் அண்ட் வித் அதர் கம்பெனிஸ்னால் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எ ரா மெட்டீரியல்ஸ். அதாவது நான் ரா மெட்டீரியல்ஸ், இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், இன்டர்நெட் மூலயமாவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங், நான் உருவாக்கின பொருளை நான் என்ன பண்ணுவேன், இன்டர்நெட் மூலயமாவே நான் என்ன பண்ணுவேன், சேல் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸு, இப்போ எனக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது மணி வந்து தேவைப்படுது அப்படின்னா தட் ஆல்சோ ஐ கேன் கெட் த்ரூ த இன்டர்நெட். நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங், செல்லிங் அண்ட் நெகோசியேஷன். இப்போது எனக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நான் செல் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்கணும் அப்படின்னா எல்லாமே எனக்கு கம்யூனிகேஷன் எதன் மூலயமா நடக்கும் அப்படின்னா இன்டர்நெட் மூலயமா மட்டும்தான் நடக்கும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு மார்க்கெட்டிங் மை ப்ராடக்ட் அப்படின்னா த்ரூ த இன்டர்நெட் ஐ கேன் டூ ஆல் த திங்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் என்னோடய பொருளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்க அந்த பொருளை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த பொருள் எப்படிப்பட்டது, அது எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அவங்களுக்கு விளைவுகள் வரும், எல்லாமே வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ எவ்ரிதிங் ஐ கேன் டூ வித் த ஹெல்ப் ஆஃப் த இன்டர்நெட். ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க இ-பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. While e-commerce is limited with the monetary transactions using internet. ஸோ e-commerce is already நம்ம பார்த்தோம் e-businessோட ஒரு சப்செட் தான் என்னது e-commerce. ஸோ e-commerceல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளை வாங்குகிறோம் விற்கிறோம், பட் எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே, இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், அதுக்கு நான் மணி வந்து பே பண்ணணும், அப்போ தான் எனக்கு அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப அமௌண்ட்டு கொடுத்து அப்படிலாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். இ-பிஸ்னஸ் இஸ் கிரவுண்டட் ஆன் டெக்னாலஜிஸ். ஸோ இ-பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட், அதாவது டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஹியர் we have some infrastructures for a e-business. So we will see one by one what are the infrastructures. Network infrastructure, இப்போ நான் e-business பண்ணணும், இன்டர்நெட் மூலயமா நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் எனக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ லைக் இன்டர்நெட், இன்ட்ராநெட் அண்ட் எக்ஸ்ட்ராநெட். ஸோ இன்டர்நெட் அப்படின்னா ஐ கேன் கம்யூனிகேட் வித் எனி ஒன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இன்ட்ராநெட் அப்படின்னா ஐ கேன் கம்யூனிகேட் வித் இன் மை ஆர்கனைசேஷன். எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா இப்போது என்னோடய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் கூட நான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறேன், என்னோடய ப்ராடக்டை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், இல்லை அவங்கக்கிட்டேருந்து வந்து ரா மெட்டீரியல்ஸ் நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ஆத்தரைஸ்டு கம்பெனி கூட மட்டும் நான் என்ன பண்ணுவேன், கம்யூனிகேஷன் பண்ணுவேன். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறாங்க.
multimedia content and network publishing infrastructures. So first one பார்த்தீங்கன்னா network infrastructures I need. Next multimedia content and network publishing infrastructure. So இதில் என்ன ஆகுனா HTML online marketing. Third one is the messaging and information distribution infrastructures. For example, I want to send any documents, I want to send any report. இல்லை எனக்கு நான் ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து எனக்கு அந்த ப்ராடக்டோட ரேட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் திஸ் வி நீட் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா லைக் EDI, இமெயில், HTTP, கம்ப்யூட்டரைஸ்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மெசேஜிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா EDI, இமெயில், HTTP, கம்ப்யூட்டரைஸ்டு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதர் காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் எலக்ட்ரானிக் பேமெண்ட் கேட்வே, குளோபலைஸ்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா I need all these infrastructures. Then only I can do a business through the internet. So here e-business diagram they given. So இதுதான் e-business building block அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு e-business அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா so far we saw about that. Network infrastructure, multimedia content and publishing, messaging and information distribution, காமன் பிஸ்னஸ் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து அதாவது இன்டர்நெட் மூலயமா நடத்தணும் அப்படின்னா ஸோ வாட் ஆர் த எபிலிட்டி அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா இட் ஹாஸ் த எபிலிட்டி டு கண்டக்ட் பிஸ்னஸ் எலக்ட்ரானிக்கலி ஓவர் இன்டர்நெட். ஸோ அவங்க வந்து இன்டர்நெட் மூலயமா அவங்க பிஸ்னஸ் நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இட் மேனேஜஸ் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் த்ரூ இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் மூலயமா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட்டும் எப்படி இன்டர்நெட் மூலயமா தான் நம்மளால் சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். இட் ஹாஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வியா இன்டர்நெட். ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் அமேசான். ஸோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் பை எனி ப்ராடக்ட்ஸ். ஸோ அமேசான் சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அமேசானுக்குன்னு ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் த ஸோ இங்கே நம்ம பிளாட்ஃபார்ம் அப்படின்னா we can take as the website also if we want to purchase any products. ஸோ we have a website. இப்போ நான் அந்த வெப்சைட்டுக்கு போனேன் அப்படின்னா I can purchase a product. ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் வந்து எலக்ட்ரானிக் அதாவது இன்டர்நெட் மூலயமா நான் பண்ணணும் அப்படின்னா these are the things I want to know it. I can able to handle it. Then only I can do a business through the internet. So next we are going to see about the e-commerce. So already நம்ம பார்த்தோம் லெசன் ஸ்டார்டிங்கில் e-commerceனா என்னன்ட்டு. E means எலக்ட்ரானிக், காமர்ஸ்னா என்னது செல்லிங் அண்ட் பையிங் த ப்ராடக்ட் லார்ஜ் ஸ்கேல், அதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு பொருளை வாங்குறதோ விற்கிறதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம் காமர்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ த்ரூ த இன்டர்நெட் வி ஆர் பையிங் அண்ட் செல்லிங் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். ஸோ தட் ஒன்லி வி ஆர் சேயிங் as a e-commerce. E-commerce is currently one of the most important aspects of the internet era. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா e-commerce தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கருதப்படுது. இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா so many things we are doing through the internet. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஒன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் e-commerce அப்படின்னு சொல்கிறாங்க. Like the words, just like the words email, e-book with the prefix e. So email, e-book அப்படின்னா என்னது, email அப்படின்னா எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லுவோம். e-book அப்படின்னா எலக்ட்ரானிக் புக், அதாவது நமக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்டர்நெட் மூலயமா நான் சென்ட் பண்ணுறேன், ரிசீவ் பண்ணுறேன், அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க இமெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம கையில் எடுத்து புக்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே புக்கு இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க இ-புக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னது எலக்ட்ரானிக். காமர்ஸ் அண்ட் இன்டர்நெட் மேக்ஸ் இ-காமர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இன்டர்நெட் மூலயமா நம்ம வர்த்தகம் செய்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறோம் இ-காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ஆல்சோ அலவுஸ் த கன்சியூமர்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் நோ பேரியர் ஆஃப் அ டைம் ஆர் அ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இ-காமர்ஸ் மூலயமா நம்ம என்ன செய்கிறோம்
we are exchanging the goods and services. ஸோ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் விற்கிறேன் அப்படின்னா இன்டர்நெட் மூலயமா தான் நான் பண்ணுறேன். அதனால தான் நான் அதை என்னன்னு சொல்கிறேன், இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் திஸ் டைம் வந்து ஒரு தடையே கிடையாது, அதே மாதிரி டிஸ்டன்ஸும் வந்து ஒரு தடையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அட் எனி டைம் அட் எனி காஸ்ட் ஐ கேன் டூ எ பிஸ்னஸ் த்ரூ த இன்டர்நெட். ஸோ தட் only we are saying as a e-commerce, that is I can purchase and I can sell a product through the internet at any time. So there is no restriction. For example, America company, they are selling a product, so from here I can buy a product through the internet. So that also they are saying here distance is not distance வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. So we can buy any product at any place. Electronic commerce has expanded rapidly over the past few years and is predicted to accelerate. இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த காமர்ஸ் வந்து நம்ம இன்டர்நெட் மூலயமா பண்ணும்போது யாரும் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம இன்டர்நெட் மூலயமா பண்ணுற ஒர்க் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ இட்ஸ் இன் த டெவலப்பிங் ஸ்டேஜ். E-commerce can be described as the process of buying or selling products, services or information via computer network. ஸோ இங்கே e-commerce அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் பையிங் ஆர் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம வாங்கணும் விற்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ சர்வீசஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். ஸோ சர்வீசஸ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாஸ்போர்ட் வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா த்ரூ த இன்டர்நெட் ஐ கேன் அப்ளை த பாஸ்போர்ட். ஸோ தட் இஸ் த சர்வீஸ். இஃப் ஐ வாண்ட் டு சென்ட் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் கம்பெனி டு அனதர் கம்பெனினா தட் ஆல்சோ ஐ கேன் டூ வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட். ஸோ ப்ராடக்டை மட்டும்தான் நம்ம வாங்கணும் விற்கணும் நான் இல்லை. ஸோ we can do the services or information also through the internet. It could be a consumer-based retail site or auction site or trade between large business organizations. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதாவது ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் ஏ கன்சியூமர் ஸோ ஐ கேன் பை எ ப்ராடக்ட். அதாவது இப்போது என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க வந்து அவங்களோட பொருளை வந்து விற்பாங்க. அதாவது ரீட்டெய்லர் அப்படின்னு இருப்பாங்க, கஸ்டமர் அப்படின்னு இருப்பாங்க. ரீட்டெய்லர் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இவங்க ப்ராடக்டை பை பண்ணி இவங்க வந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ லைக் தட் சைட் ஆல்சோ வி ஹாவ். அதாவது கன்சியூமரை பேஸ் பண்ணின சைட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சைட். இப்போது சில சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாத்தையும் ஏலம் விடுவாங்க. இப்போது ஏலம் அப்படின்னாலே ஜென்ரலாக அது வந்துட்டு டைரெக்டாக மக்கள்கிட்ட தான் வந்து நடக்கும். ஒரு பொருள் அவங்க ஏலம் விடுவாங்க, டைரெக்டாக மக்கள் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன அமௌண்ட்டில் வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க. எது வந்து பெஸ்ட்டு அமௌண்ட்டோ ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பொருளை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஏலம் ஆக்சுவலாக நடக்கிறது. ஆக்ஷன் அப்படின்னா ஏலம் விடுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் எ சைட், அதாவது வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை வந்து இனிஷியல் அமௌண்ட்டை கோட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாருக்கெலாம் அந்த பொருள் வேணுமோ அவங்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி தே கேன் பை எ ப்ராடக்ட் ஆர் ட்ரேட் பிட்வீன் லார்ஜ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கூட எனக்கு வந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா தட் ஆல்சோ ஐ கேன் டூ இட். த கமாடிட்டி குட் பி எ லேப்டாப் ஆர் எ ரிஸ்ட் வாட்ச் ஆர் இட் குட் பி அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் எ சிம்பிள் ப்ரௌசர் பிளக்இன். ஸோ இப்போ அந்த பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிஸ்ட் வாட்சாக இருக்கலாம், இல்லை அது ஒரு ஓஎஸ்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த ப்ரௌசரோட ப்ளக்இனாகவும் இருக்கலாம். ஸோ இட் மே பி எனி திங். ஸோ தட் we can do through the internet. The physical products which can be seen or touched, they are distinct from intangible goods which have value but are not physical entities. இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த பொருளை பார்க்க முடியும், நம்மளால் அதை டச் பண்ண முடியும், அந்த பொருள் நல்லா இருக்கா இல்லையா ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு நம்ம பார்த்து வாங்க முடியும். பட் த்ரூ த இன்டர்நெட் we can able to see the product but we cannot able to touch it. அதை
தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டான்ஜபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் பொருளை பார்க்க முடியும், பட் we cannot able to touch it. நம்ம ஃபிசிக்கலாக அதை வந்து என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. ஸோ that only they are saying as a intangible goods. Tangible products may be like printed books, CDs and DVDs, lamp, etc. So tangible products அப்படின்னா என்னது, நம்மளால் அதை பார்க்க முடியும், we can able to touch also. So that only we can say as a tangible products. Intangible products may be like digital files, downloaded video games, music files or movies which cannot be physically touched. இப்போது இன்டான்ஜபிள் ப்ராடக்ட்ஸை நம்ம இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இட் மேபி a டிஜிட்டல் ஃபைல்ஸ், தென் வீடியோ கேம்ஸ், தென் மியூசிக் ஃபைல்ஸ், வீடியோஸ் நம்ம இதெல்லாம் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம், we can able to see but we cannot able to touch. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, intangible products அப்படின்னு சொல்கிறாங்க. So here one picture they given. So first part they given the tangible goods, then second part they given the intangible goods. So goods க்கு example they given here, mobile phone, digital cameras, cloth, accessories, antivirus. So these goods we can purchase through the internet but we cannot able to touch it. Information example, subscription to some newspapers, scientific journals, television channels. Next is services, example matrimonial services, placement services. Next tangible form, example a digital camera purchased by a consumer from an online shopping website which might be delivered at the requested address. So if I want to purchase a digital camera from Amazon, so I can order it through the internet. So they give one date, so that date the delivery what I ordered, that day delivery in the particular time. Next electronic form, example a music album or a software downloaded from a site which might be delivered in electronic form. So for example, இப்போது நான் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும், மியூசிக் ஆல்பம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, தட் ஆல்சோ ஐ கேன் பை த்ரூ த இன்டர்நெட், பட் தட் ஐ கேனாட் கெட் இன் மை ஹேண்ட். ஸோ த்ரூ இந்த கம்ப்யூட்டர் in the form of a file I can get it. So these are the things we can do in the internet. So these are the things it's available in the internet. So we can buy and we can sell all these things through the internet. So அதனால தான் என்னன்னு சொல்கிறாங்க, இதை e-commerce அப்படின்னு சொல்கிறாங்க. That's all students in this video. Thank you.